بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் நோன்பை பற்றி சொல்லும்போது ஏன் நாம் உங்களுக்கு இந்த நோன்பை கடமையாக்கணும் அப்படின்னா லஅல்லக்கும் தத்தக்கூன், உங்களை அச்சமுடையவர்களாக பயபக்தியுடையவர்களாக ஆக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி சூரத்துல் பக்ராவில் குர்ஆனில் முதல் ஆயத்தே என்ன அப்படின்னா தாலிக்கல் கிதாப், இது அல்லாஹ்வுடைய வேதம். அதை ஃபஸ்ட்டில் எடுத்தோடனே என்ன சொல்கிறான்னு நீங்கள் கவனிங்க. இது அல்லாஹ்வுடைய வேதம், லா ரைப ஃபீஹி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹுதல் லில் முத்தகீன், பயபக்தியாளர்களுக்கு, இதை அச்சத்தோடு பார்க்கக்கூடியவர்களுக்கு என்ன செய்யும், நேர்வழி காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த அச்சமுடையவர்கள் தக்குவாதாரிகள்னா யார் அப்படின்னா அல்லதீன யுமினூன, அந்த மூமின்கள் யார் அப்படின்னா பில் கைப், மறைவான விஷயங்களை நம்புவார்கள். சரியா? இப்போ நம்ம தொழுகிறோம், எல்லாம் செய்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, நான் ஒரு தொழுகையாளி, நான் ஒரு பெரிய மூமின் முஸ்லீம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும், தப்பு இல்லை. ஆனால் அதையும் தாண்டி நினைக்க வேண்டிய, நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. லஅல்லக்கும் தத்தக்கூன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அல்லாஹ் அவர்கள் மறைவான விஷயத்தை நம்புவார்கள் சொல்லணும். அப்போ இந்த உலகத்தில் நம்ம பார்க்கறது பூரா நம்ம கண்ணுக்கு தெரியுது, இதை பார்த்து தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பேரன்பமிக்கவர்களே, ஒரு மூமின் எப்படி வாழ்க்கையை அமைச்சிக்கிறோம் அப்படின்னா 3 விதமான வாழ்க்கையை அவன் நம்புவான். வாழ்க்கை 3 கட்டம். என்ன அப்படின்னா, முதல் கட்டம் இந்த உலக வாழ்க்கை. அதுக்கப்புறம் இரண்டாவது வாழ்க்கை ஒன்று இருக்குது, ஆலமே பர்ஸாஹ், மௌத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது. அது எவ்வளவு காலம்னு தெரியாது. ஆக குறுகிய வாழ்க்கை எது அப்படின்னா இதான், கொஞ்ச கால வாழ்க்கை இதுதான். இப்போ இந்த உலகத்தில் எப்படியோ வாழ்ந்த வர மன்னர்கள், என்ன கொடுங்கோலர்களும் சரி, அல்லாஹ்வுடைய நேசர்களும் சரி, ஏன் நம்மளுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, இன்னைக்கு இறந்த 1400 வருஷமாச்சு. வெளியில் வந்தாங்களா? அவங்க ஆலமே பர்ஸஹ்ங்கிற ஒரு வாழ்க்கையில் இருக்காங்க. நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள் எல்லாருமே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த வாழ்க்கையை முடித்து நம்மளை கொண்டு போய் கபூரில் வைக்கிறாங்க தெரியுமா? அங்கே தான் மனிதனுடைய அந்த இவன் என்ன செஞ்சாங்கிறது அங்கே தான் தெரியும். இப்போ நம்ம ஒரு நல்ல விஷயம் சொன்னால் கேட்க மறுக்கிறோம், கூப்பிட்டு உட்கார வச்சு சொன்னாலும் கேட்கறது இல்லை. என்ன அல்லாஹ் அந்த குர்ஆனில் சொல்லுவான், கஅன்னஹும் ஹுமுரும் முஸ்தன்ஃபிரா ஃபர்ரத் மின் கஸ்வரான்னு சொல்லுவான். நீ எதுக்கு தெரியுமா நரகத்துக்கு இப்போ வந்திருக்க? நரகவாதியை பற்றி அல்லாஹ் சொல்லுவான், நீ இப்போ எதுக்கு தெரியுமா நரகத்துக்கு வந்திருக்க? நீ உலகத்தில் வாழும்போது உனக்கு நல்ல செய்தி சொல்லப்பட்டால் நீ என்ன செய்வ? கஅன்னஹும் ஹுமுரும் முஸ்தன்ஃபிரா சொல்கிறாங்க, நான் சொல்லலைங்க, அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில். என்ன, சிங்கத்தை கண்ட கழுதையை போன்று நீ ஓடினாயின்னு சொல்கிறான்ல. உலகத்தில் உனக்கு நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டா நீ இந்த மாதிரி விரண்டோடுன, அதனால தான் இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். பெருமைமிக்கவர்களே, நாம் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம், நாளை கபூரில் எப்படிப்பட்ட கேள்வி, என்ன அல்லாஹ் யார், ரசூல் யார், வேதம் யார், இதான் கேட்பாங்க, அதெல்லாம் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே உள்ள கேள்விக்கும் இந்த உலகத்தில் உள்ள வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கு. இந்த வாழ்க்கையில் நம்ம சம்பந்தம் இல்லாமல் வாழ்ந்திருந்தால் கபூரில் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. கபூரில் 4 கேள்வி தான் கேட்பேன், எல்லாம் நினைவச்சிக்கிறேங்க. 4 கேள்வி தான் மலக்கு, நான் சும்மா சுருக்கமாக சொல்கிறேன், 4 கேள்வி தான் கேட்பாங்க. என்ன அப்படின்னா, முதல் கேள்வி எடுத்தோடனே மன் ரப்புக்க, அது நம்ம சொல்லிடலாம், ஏன்னா நம்ம வேறு தெய்வத்தை இதையும் நம்ம என்ன செய்யலை, வணங்கலை. மன் ரப்புக்கன்னா அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு. சரி, மன் நபியுக்க, ஒன்று உன்னுடைய நபி யார் அப்படின்னு கேட்குறதும் இருக்குது. அங்கேருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை காட்டியும் கேட்பாங்க, இந்த மனிதன் யார், அல்லது உன்னுடைய நபி யார், நீ யாரை பின்பற்றி வாழ்ந்த. இது 2வது கேள்வி. 3வது கேள்வி ஒமா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன,
அப்படிங்கிறப்ப நம்ம என்ன மார்க்கத்தை அங்கே பின்பற்றணுமோ அதை தான் அங்கே சொல்லுவோம். 4வது கேள்வி தான் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒமா இல்முக, அப்போ இந்த இல்முலாம் நீ எங்கேருந்து கற்றுக்கிட்ட, இந்த இல்முலாம் எங்கே இருந்து கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்பான். அப்போ இவன் கரெக்டாக எல்லாத்துக்கும் 3 கேள்விக்கு பதில் சொல்லிட்டானா, 4வது கேள்வி வந்து இந்த விஷயங்களை நீ எங்கே படிச்சுக்கிட்ட அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த மனிதன் வந்து அங்கே என்ன சொல்லணும் அப்படின்னா, என்ன சொல்கிற அந்த பதிலாக ஏற்றுக்கப்படும் அப்படின்னா, அல்லாஹ்வால் எங்களுக்கு இறக்கி தரப்பட்ட வேதத்தையும் நபிமார்களுடைய வாழ்க்கையையும் நாங்கள் சத்தியமாக ஏற்று படித்தோம், நடந்தோம், கற்றுக்கொண்டோம், அதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு. சரி, இப்போ இந்த கேள்விக்கு பதில் வந்து யார் சொல்ல முடியும்? இந்த 4வது கேள்வி இருக்குல்ல, இந்த 4வது கேள்விக்கு பதில் யாரால் சொல்ல முடியும் அப்படின்னா, இந்த உலகத்தில் குர்ஆனை ஓதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை கேட்டு அதை விளக்கம் தெரிஞ்சு இந்த உலகத்தில் உண்மையில் அதை செஞ்சிருந்தா தான் அவங்க பதில் சொல்ல முடியும். அவன் இதை செய்யலை அப்படின்னா அந்த முன்னாடி கேட்ட 3 கேள்விக்குமே என்ன செய்ய முடியாது, பதில் சொல்ல முடியாது. அப்போ ஏன் நம்ம வந்து குர்ஆனை ஓதுங்க, குர்ஆனை படிங்க, இல்லை ரெண்டுமே இல்லையா சொல்கிறதை கேளுங்க, இதெல்லாம் என்ன அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கணும்னு நாடுனா, நம்ம ஏற்கனவே ஹிதாயத்தை பற்றி பேசியிருக்கோம். அப்போ ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நாடினால் அதனுடைய தலை வாசல் எது தெரியுமா? அல்லாஹ்வுடைய விஷயத்தை சொல்கிறத உட்காந்து கேட்குறது. அல்லாஹ் மேலே எனக்கு பிரியம் இருக்குது, அல்லாஹ் மேலே எனக்கு முஹப்பத் இருக்குது அப்படின்னா என்ன முஹப்பத் உள்ளவன் என்ன செய்வான்? அல்லாஹ் பற்றி சொல்லப்பட்டால் அதை உட்காந்து கேட்கணும். இப்போ ஒருத்தனுக்கு வந்து ஒரு பொண்ணு பேசியிருக்குங்க, சரியா? அவன் வந்து ஒரு கூச்ச சுபாவம் உள்ளவன், அந்த பொண்ணை பற்றி அவனுக்கு தெரியாது. அப்போ அவன் என்ன செய்வான்னா, அந்த உம்மா வாப்பா எல்லோரும் உட்காந்து அந்த பொண்ணை பற்றி, அந்த கேரக்டரை பற்றி, அந்த குடும்பத்தை பற்றி பேசுனா அப்படியே ஓரமாக உட்காந்து அவன் ஒட்டி கேட்பான். என்ன சொல்கிறான்? ஏன் அதை ஒட்டி கேட்குறான்? அந்த செய்தியை அவன் ஏன் எடுக்கிறான் அப்படின்னா, அந்த மனைவி மேலே அவனுக்கு பிரியம். இப்படி தான் நம்ம எதையெல்லாம் பிரியப்படுறோமோ அதையெல்லாம் நம்ம வந்து ஆர்வத்தோடு கேட்போம். இப்போ அல்லாஹ்வை நேசிக்கிறேன்னு சொல்கிறோம், மறுமையை நேசிக்கிறேன்னு சொல்கிறோம், கபருடைய வாழ்க்கையை நான் நம்புகிறேன்னு சொல்கிறோம். அதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்டால் அது உங்களை இந்த சபைக்கு இழுக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து மலக்குமார்கள் சொன்னாங்க, அல்லாஹ் நீ வந்து சும்மா அவரை வந்து உன்னுடைய ஹலீல்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஹலீல்லாம் கிடையாது, அவர் நிறையா வசதியாக இருக்கார், ஆட்டு மந்த பெருகி போய் நிறைய பணம் இருக்குது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட, அவர் உன்னுடைய நேசர்லாம் கிடையாது, அவர் வந்து இப்போ பணம் காசுன்னு அப்படி போயிட்டார் அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் வந்து அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்லுவான், இல்லை அப்படிலாம் இல்லை, அவர் வந்து என்னுடைய ஹலீல் தான், அவர் வந்து என்னுடைய நேசர் தான். எப்படி அப்போ நாங்கள் வந்து செக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி போய் செக் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 மலக்குமார்கள் இறங்குவாங்க பூமிக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஒரு மலையில் இறங்கி சுப்புஹுன் குத்தூசுன் ரப்புனா வரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி பார்ப்பாங்க, யாருடா என்னுடைய ரப்பை புகழ்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 2 மனிதர்கள் மாதிரி இருக்காங்க. அப்போ அதை கேட்டுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, திருப்பி ஒருக்கா சொல்லுங்கள், இன்னொரு முறை சொல்லுங்கள், இன்னொரு முறை சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ அந்த மலக்கு சொல்கிறாங்க, நான் இன்னொரு முறை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வச்சுருக்கிற ஆட்டில் பாதியை தந்துடணும். பரவாயில்ல எடுத்துக்கிறங்க நீங்கள் இன்னும், ஏன்னா அந்த இனிமை, அந்த ஆர்வம், தேட்டம், இன்னொரு தடவை சொல்லுங்கள். பாதி ஆட்டை கொடுத்துட்டு இன்னொரு தடவை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா இன்னொரு பாதி ஆட்டைன்னு செஞ்சிடணும், பாதி மந்தையையும் தந்துடணும். பரவாயில்ல எடுத்துக்கிறங்க, இன்னொரு தடவை சொன்னாங்க. அப்பையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து அந்த ஆர்வம் குறையலை. அல்லாஹ்வுடைய அந்த இஸ்மை கேட்கறது, அந்த இன்பம் இருக்குல்ல, அது குறையலை. திருப்பியும் சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொரு தடவை சொல்லுங்களேன். அப்போ உங்கள்கிட்ட தர்றதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த மலக்கு கேட்குறாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, பரவாயில்ல, இவ்வளோ ஆடு உங்கள்கிட்ட இருக்குல்ல, இப்போ நான் அந்த ஆடை மேய்க்கிறதுக்கு நான் கூலி ஆளாக வந்துடுறேன், அதனால நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. பேர்வமிக்கவர்களே, அப்போ அல்லாஹ்வுடைய பெயரை சொல்ல கேட்பதற்கு
உண்மையிலேயே நாம் அல்லாஹ் மேலே வந்து முஹப்பத்தாக இருக்கோம், அவனுடைய நெருக்கத்தை நாடுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம படுத்து இருக்கும்போது கூட அல்லாஹ்வுடைய பேர் கேள்விப்பட்டால் நம்ம எந்திரிச்சு உட்கார்ந்துரும். யார் ஆள் இருக்க தேவையில்லை. அந்த அச்சம், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ் சொல்றான் மூமின்கள் யார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கி விடும். அதுக்கு 4 பேர் 10 பேர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. தனிமையில் இருந்தாலும் அவன் அப்படித்தான் இருப்பான், ஒரு கூட்டத்தில் இருந்தாலும் அப்படித்தான் இருப்பான். எங்கு அல்லாஹ்வை பற்றி பேசப்பட்டாலும் அவன் என்ன செய்வான், தனக்கு பிரியமானவங்களை பற்றி பேசப்படுது அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோட இன்பத்தோட அதை தேடி வருவான். அதனால் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வை பற்றி இந்த உலகத்தில் படிக்காமல், அல்லாஹ்வுடைய வேதத்தை என்னவென்று தெரிந்து கொள்ளாமல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை என்னவென்று படித்து தெரிந்து கொள்ளாமல் கபூரில் இந்த 4 கேள்வியில் முக்கியமான கேள்விக்கு நம்ம ஃபெயிலியர் ஆகிடும். என்ன ஆயிடுவோம், ஃபெயில் ஆயிடுவோம். அந்த கேள்வியில் நம்ம வந்து படிச்சிருந்தாதான், தேர்ச்சி பெற்றிருந்தாதான் மற்ற ஏனைய கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும். அதனால இன்ஷா அல்லாஹ் லஅல்லக்கும் தத்தகூன், பயபக்தியாளர்கள், பயந்தவர்கள் அப்படின்னா இந்த உலகத்தை பார்த்து பயப்படுறவங்களும் அல்லாஹ் சொல்லலை, மரணத்துக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கையை நினைச்சு எவன் பயப்படுறானோ அவனைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்றான். எவன் மரணத்துக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கையை நினைச்சு பயப்படுறானோ அவன் இந்த உலகத்தில் சீரான வாழ்க்கையை வாழுவான், அல்லாஹ்க்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்ந்துருவாங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. எனவே பேரன்புமிக்கவர்களே, அப்படிப்பட்ட நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் என்னை உங்களை ஆக்கியருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.